அப்படியே மறைஞ்சு போறது. இந்த கண்டிஷனிங் பண்ண விஷயம் அப்படியே நான் ஏன்னா அது மறுபடியும் கண்டிஷனிங் பண்ணிட்டே இல்ல அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும் அந்த ஹேபிட். சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ்லி ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிஹேவியர் ஸ்டாப் அக்கரிங். ஏற்கனவே கத்துக்கிட்ட விஷயம் மறுபடியும் நடக்காது, ஸ்டாப் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. And then which of the following is an example of a secondary reinforcer? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபுட்டு, வாட்டர், பெயின் ரிலீஃப் இதெல்லாம் வந்துட்டு பிரைமரி ரீஇன்ஃபோர்சர். மணிங்கிறது செகண்டரி ரீஇன்ஃபோர்சர். 28th question. Which of the following is an example of stimulus generalization? So stimulus generalization நீங்க படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்த லைக் அட்டாச் பண்ற மாதிரி கைண்ட் ஆஃப் ஜெனரலைஸ் பண்றது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு ரேபிட்ட பார்த்தாலே ரேட்டை பார்த்தாலே பயம் அப்படின்னும் போது ஒயிட் ரேபிட்டுக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு பிஹேவ் பண்ணும். ஒயிட் ரேட் ஏன்னா அதுக்கு பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஒயிட்டோட அசோசியேட் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால் ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன். இதுமே புக்ல இருக்கு, அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜில பேஜ் நம்பர் 190ல இருக்கும், பாருங்க. And then 29th question. In Kohler famous experiment, what did the chimpanzee Sultan do to get the banana? இதுவுமே ஈஸியான கொஸ்டின். It used a stick to pull the banana. இதெல்லாம் என்ன மாதிரி கொஸ்டின்? இந்த மாதிரி ஈஸி கொஸ்டினும் வரும் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு எதுவுமே படிக்காதவங்களால எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஓரளவுக்கு சைக்காலஜியை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். சில பேர்லாம் வந்து ஃபுல்லா மேஜரை மட்டும் நம்பி வருவாங்க, சைக்காலஜிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் வந்ததுன்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸி, சரிங்களா? சோ இது இது வந்து ரைட் ஆன்சர் இஸ் யூஸ்ட் அ ஸ்டிக் டு புல் த பனானா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின் ஹல் இன்ட்ரோடியூஸ்ட் அ மேத்தமேட்டிக் ஃபார்முலா டு எக்ஸ்பிளைன் லேர்னிங். ஹல்ஸ்ல தான் வந்துட்டு ஃபார்முலாஸ் எல்லாம் வரும் நான் சொல்லியிருக்கேன் அந்த லேர்னிங் தியரி எடுக்கும் போது. அந்த கீ எலிமெண்ட் என்ன அந்த ஃபார்முலால அப்படின்னு பார்த்தா, திஸ் இஸ் த ஃபார்முலா. ரியாக்ஷன் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு SCR ஈக்குவல் டு SHR இன்டூ D இன்டூ V இன்டூ K. இது வந்து மெமரைஸ் பண்ணிடுங்க. இதுல இந்த SHRங்கிறது தான் ஹேபிட் ஸ்ட்ரென்த், ஓகேங்களா? H ஃபார் ஹேபிட் அண்ட் S ஃபார் ஸ்ட்ரென்த், ஹேபிட் ஸ்ட்ரென்த் இன்டூ D ஃபார் டிரைவ். பிங்கிறது ஸ்டிமுலஸ் இன்டென்சிட்டி, அதை இங்க கொடுக்கல, ஸோ ஆனா அதையும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கேன்றது வந்து இன்சென்டிவ். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் பி, ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் வராது. இதுலயே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹல்ல வந்துட்டு இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் வராது, ஃப்ரீ வில் வராது, காக்னிட்டிவ் மேப்பிங் வராது. ஹல்லுனாலே நீங்க டிரைவ் தியரின் போதே இதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. பட் ஸ்டில் இதுல இருந்து வேற சார்ட் ஆஃப் கொஸ்டின் வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபார்முலா வந்தாலே இந்த ஹல்ஸ் தியரி தான்.